இப்போ தோசைக்கு மா குழைக்கிறீங்க, அது கொஞ்சம் கூடுன உடனே பாருங்கள் என்ன செய்யும், அதை நம்ம தூக்கி எறியலாமா? அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் கொஞ்சம் மா போட்டு ரொட்டியாக மாற்றலாம். அதே மாதிரி இந்த மனதில் பாருங்கள் எங்களுக்கு அடைப்பு வந்தால் என்ன செய்யும், அதை இல்லாமாக்கின உடனே என்ன செய்யும், அதை இல்லாமாக்கலாம். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும், இதை தூக்கி எறியலாமா இது? அப்போ அதை கிளீன் பண்ணுறது தான் இந்த நாங்கள் வந்திருக்கோம். இப்போ என்ன வந்திருக்கோம், நாங்கள் அதை கிளீன் பண்ணுறதுக்கு, அடைப்பு எடுக்கிறதுக்கு. அந்த அடைப்பு எடுத்த உடனே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வராது. மனதில் இருக்க அடைப்பு தான் ஹார்ட் அட்டாக்கு கொண்டு வராரு, ப்ரெஷரை கொண்டு வராரு. இப்போ டயபெட்டிக்கோ நோயோ உங்களுக்கு ஆயிலை கூட்டி குறைக்கிறது எல்லாம் ஹார்ட் அடிக்காது. கர்மாண்டா என்ன, கர்மத்தை செய்கிறாரு. மனம் எங்கிருந்து எடுக்கிறாரு, அருளை உள்ளுக்குள்ளே இருந்து. எது மூலம் எடுக்கிறாரு, நினைப்பு மூலம். நினைப்புற சக்தி, நினைக்க ஒரு சக்தி நினைக்கும் போது, இப்போ பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லும் போது ஒரு சக்தி ஒன்று உண்டாகும். அந்த சக்தி உண்டாகணுன்னையும் நல்ல கர்மாக்களை, நல்ல விஷயங்களை செய்ய வைக்கும். இப்போ நீங்கள் கோபத்தை எண்ணி வந்தால் அது என்ன காரியம் செய்ய வைக்கும், எங்கிருந்து வரும், எடுக்கும், ஜெயிலுக்குள்ளே போகும். இல்லாட்டி உங்களை ஆயுளை குறைச்சி பாருங்கள், உங்களுக்கு நச்சுத்தன்மையை உண்டாக்கி உங்களை குறைக்கும். அப்போ எந்த சக்தி மனத்தை ஆள்றாரோ அவர் தான் ஆள்றவர். அப்போ ஆள்ற மனத்தை ஆள்ற சக்தி எங்க இருக்கிறாரு, கடவுள்ல இருந்து எடுக்கிறார். என்ன, எல்லாத்தையும் கடந்து நிற்கிறது ஆன்மா, இதால ஒட்டாம நிற்கிறார். அவருக்கு பேர் கடவுள். இந்த நம்ம ஆள வைக்கிறமே, இவர் ஆண்டவன், நம்மளை வச்சு ஆள்ற, நம்ம தான் அதை தீர்மானிக்கிறோம் யாரு நம்ம ஆளணும். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு கட்சி இப்போ இருக்கான்னு சொன்னால் இவர் இதை தீர்மானிக்கிறார். நீங்கள் இன்னொரு போகிற முறை ஆள் வகை, இந்த முறை ஒரு ஆள் பண்ணி யார் நம்ம தீர்மானிக்கிறோம். இப்போ அது சரியில்லைன்னு சொன்னால் பாருங்கள், 5 வருஷம் நம்ம காத்திருந்து தான் பிறகு தீர்மானிக்கிற மாதிரி. இங்கே நம்ம இப்போ ஆள்றவர் யார், நம்மளுக்கு எதிர்மறையானது, அதனால துன்பம். இப்போ நம்ம பொறுமையாக இருந்து பாருங்கள், கோபம் குரோதம் வராமல், ஊருக்காத கதைக்காமல், வேறு ஆள்ற பாவங்கள் எடுக்காம பொறுமையாக இருந்து நாங்கள் தவம் பண்ணோண்டா என்னையும் ஒரு நல்ல ஒரு ஆளை நாங்கள் மனதில் இப்போ 5 வருஷம் இருந்தால் அதை செய்கிற மாதிரி இதை கொஞ்சம் பொறுமையாக இருந்தவொண்டா என்னையும் பொறுமையாக இருந்து நாங்கள் இப்படி தவம் பண்ணக்குள்ள மெல்ல மெல்ல கூடாதவர் நம்மளை குறைஞ்சி போவார். இந்த மனதில் இருக்க கிளியர் ஆக்கி நாங்கள் சாப்பிட விடாமல், நேரம் இல்லாமல், வீட்டில் பாருங்கள் மாவல் போட்டிருப்போம், எல்லாம் செய்திருப்போம், ஆனால் அதில் இருக்க விடாது, ஓடிக்கொண்டே இருப்போம். இருக்க விடாது பாருங்கள். எவ்வளோ பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, இருக்கையெல்லாம் ஓடிக்கொண்டு பாருங்கள், இருக்க விடாது. அதை அனுபவிக்க விடாமல் இருக்கிறாள் யாரு, எங்களுக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு, வெளியாக்கலாம். அவரை கண்டுபிடிச்சி பாருங்க, அவரை வெளியேற்றினா பாருங்க, இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் வேலை செய்யலாம், ஆயிலும் கூட பாருங்க, நோயும் இல்லை துன்பம் இல்லை, வாழ்கிற வாழ்க்கையை தான் சித்தர்கள் காட்டினார்கள். சித்தி பெற்றார்கள். இந்த விஷயத்தில் என்ன சித்தி பெற்றார்கள், இதை வெற்றி அடைஞ்சார்கள். இந்த சோதனை வெற்றி அடைஞ்சி நீங்களும் வெல்லலாம் அப்படின்னு சொல்றார் பாருங்க.